ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்வின்ஸ். இன்னைக்கு என் தங்கச்சியும் வந்திருக்காங்க விளாட. ஹாய் சொல்லுமா. ஹாய் கைஸ். சரி, நம்ம ட்வின்ஸில் என்ன ஸ்கெப் பண்ண போகிறோம்னு நாங்களே இன்னும் ஷுவர் இல்லை. என்ன பொருள் ஃபஸ்ட்டாக கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஈஸியான எஸ்கேப் பண்ணால் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணாமல் பார்த்துட்டு இருங்க. மறக்காமல் பண்ணிடுங்க. ஆமாம் கைஸ், என்ன இன்னும் கிராணி தாத்தா யாரும் காணும். ஆமாம், சொல்ல மாட்டேன் கைஸ், வித்து கெஸ்ட் வேறு போட்டிருக்கேன். க்ரீன் கீ அப்படின்னா என்ன ஸ்கேப் உனக்கு தெரியுமே. அதுக்குள்ளேயே மறந்துட்ட. நல்லா யோசி. உங்களுக்கு டோர் எஸ்கேப் வேணுமா இல்லைன்னா அந்த எஸ்கேப் வேணுமா? ஏம்மா? ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே கைஸ், நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ணலாம். நம்ம வந்து ரூஃப் எஸ்கேப் பண்ணலான்னு. நான் இவள் டோர் எஸ்கேப் தான் வேணும்னு சொல்கிறேன். ஸோ டோர் எஸ்கேப்பே முடிச்சிடலாம். டோர் எஸ்கேப்புக்கு ஒரு பொருள் வேறு கிடச்சிச்சு. ரேட் பாய்சன் கிடச்சிருக்கு. பக்கா பாபா கைஸ். பாபு கிராணி வரான். இது பக்கு வரா. ஐயோ, எல்லாரும் போட்டு சுற்றி வளைச்சிட்டாங்க கைஸ். செத்தோம் இன்னைக்கு கைஸ். அதுக்குள்ளே போட்டு முடிச்சிட்டாங்க கைஸ். பக்க போய் அதாவது பாபா திருப்பியும் கன்ஃபியூஸ் ஆகுது கைஸ். பாபு அந்த குண்டு தலையை போய் இது முடிச்சு கட்டலான்னு நினச்சேன். அவனே என்னை முடிச்சிட்டான். இது நம்ம முடிக்க ட்ரை பண்ணவனே முடிச்சு கட்டானே. அதுதான் எனக்கு கைஸ் ஒரு மாயக்கு. வாடா டேய். பாயிட்டுள்ள அலேக்கா தூக்கிட்டேன். போடா அயோக்கிய ராஸ்கல். ஓடு. ஓடுறா. அது சவுண்டு போடாமல் இருந்தால் நான் வந்திருக்கோம். இல்லை, போயிட்டான். கைஸ், அந்த சைடு தான் போகிறோம். நம்ம இந்த சைடு ஓடிடுவோம். சே, ஆனால் நம்மளுக்கு இப்படி போட்டு தள்ளிட்டாங்களே. இவங்களை நம்ம போட்டு தரலன்னா எனக்கு நைட்டு தூக்கமே வராதே. தூக்கம் இல்லை, நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருப்பான் எங்கள் அண்ணே. இது இவங்களை ஒரே வாட்டி போட்டு தள்ளணும். எல்லோரும் வாங்க. பானிபூரி மசால் பூரி எல்லாருக்கு வாங்கோ. ஃப்ரீ லட்டு எல்லாமே இருக்கு. ஃப்ரீ காசு போட்டு உன்னை படிக்க வச்ச லட்டு பானிபூரி வித்துட்டு இருக்கேங்க. இருமா, அப்படியே ஒரு பாயில் ஒரு டைனமைட்டு வாங்கிட்டு போங்க. வாங்கோ எல்லாம் ஃப்ரீன்னு சொல்ல உடனே கிராணி, தாத்தா, பாபு, பக்கு எல்லோரும் ஓடி வருவாங்க. தாத்தாவுக்கு மட்டும் காது கேட்காதனால தாத்தா எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஓப்பன் பண்ணி வச்சுப்போங்க. வந்துட்டாங்க கரெக்டாக. அது அவங்க இது என்ன இருமுறதாம்மா. இந்த பாபுக்கு வந்துட்டாங்க. கிராணி நீ வருவான்னு நினச்சேன். கிராணி இருக்கா? ஓடு. சாவல செத்த பாருங்க. தாத்தா காது கேட்காதனால அவங்க தப்பிச்சிட்டான். இப்போ மட்டும் நான் வாமிட்டுன்னு ஏதாச்சும் ஒரு லெட்டர் சொன்னால் நீ நைட் ஃபுல்லாக தூக்கம் வராதில்ல உனக்கு? இல்லை, தூக்கம் வருமே, நல்லாவே வரும். அப்படின்னா இந்தோனேஷியன் ஹாரர் மூவி போட்டேன்.
இவன் என்னத்தை பற்றி பேசுறான்னு எனக்கு தெரியாது கைஸ். கிராண்ட்பா வாங்க சார், கார் கேட்காத அவனு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டோர் ஹேண்டில் இருக்கு. ப்ளூ கீ, நமக்கு ரெட் கீ தான் வேணும். கோடு பார்த்துருவோம். நம்ம போய் கோடு போட்டு வந்துடலாம் கைஸ். இதான் நம்மளோட ரேட் பாய்ஸ். கீழே விழுந்து சவுண்டு மட்டும் கேட்குது. அவங்க எங்கேயோ இருந்து பார்த்தாங்க. அந்த இருக்கா மொட்டை மண்டையா தேடினுங்க. ஓ சார் தூங்கிட்டு இருந்திருக்காரு கைஸ். ஓ சாருக்கு தூக்கம் போடு பிளாஸ்மா கேனன் காய்ச்சி செத்தாங்கடா சிவன் அன்னைக்கு. க்ரோபாரையே கையில் வச்சுப்போம், ஏன்னா டோர் ஹேண்டில் வேணும் நமக்கு. அப்போ தான் வேணும், அதை போட்டு தள்ள முடியும். என்ன சார் வரீங்க? இல்லையே. யோ தாத்தா சொல்ல முடியாது. உன் க்ரோபர் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கு? என்ன என் க்ரோபர் வாங்கிக்கிறியா? நான் எஸ்கேப் மூணு இல்லையா? ஹலோ ஹலோ சார், தூக்கம் கேட்குது உங்களுக்கு? தூக்கம் இந்த மொட்டை மண்டையை வச்சுட்டு உன்னை விட்டேன்னா மொட்டை மண்டை ரெண்டாக போயிடும். நான் பிளாஸ்மா கேனன் எடுத்துன்னு வந்தேன். என்ன கைஸ், மேலே ஒருத்தன் வரான், கீழே ஒருத்தன் வரான். இப்படி மேலேருந்து ஓடி இருந்தோமா, இன்னொருத்தன் வந்து குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தான்னு ஒரே அடியில் அடிச்சிட்டான். கைஸ் ஆட் முடிஞ்சிருச்சு. நம்ம ஏய் சூப்பரு, இங்கே போட்டாங்க. இங்கே தேடிட்டு போயிடலாம். இவ்வளோ பார்ட்டும் எல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் பிளாஸ்மா கேமரா அதை விட பவர்ஃபுல். அப்போ கீழே குச்சாதானே குதிக்கலண்ணா அடிக்க மாட்டேன் தெரியுது. சும்மா பார்க்க நம்ம போய் அந்த பட்டன் வேற கண்ணு கடைச்சிச்சு எடுக்கணும். ஐயோ 2 சைடு பார்த்துட்டாங்களே, ஏமா ஒன்று அதான் கைஸ் 2 சைடும் போட்டு மடக்கிடுவாங்க. கூட்டு சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான். கூட்டு சேர்ந்துதான் இருக்காங்க. நான் போய் இன்னொரு டோர் ஹேண்டில் எங்கே பார்த்தேன்னு போய் பார்த்துக்கலாம், மறந்துட்டேன். இங்கே தானே எங்கேயோ பார்த்தோம். அங்கே இல்லை, அங்கே நமக்கு ரோவர் செத்த இடம். இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? ஐயோ மாட்டிக்கிட்டோம். ராணி நான் பாவம் இல்லையா? உன் பேரன்னு நினச்சி பாரு. ஐயோ திருப்பியும் இங்கே தான் போடுவீங்களா?
எங்கள் அண்ணன் என்ன நினைக்கிறா வேறு வேறு தாவில் போடுவாங்க, அது நைஸாக பொருள் கிடைக்கும், எஸ்கேப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், நீ அப்படி நினைக்க மாட்டேன். அப்படின்னா நீ இங்கே கைஸ், என் தங்கச்சி இங்கே தூக்கி போட்டுன்னு ஓடிடுறாங்க கைஸ். தூக்கி போட்டு கிராணி கூடயே இருந்துக்கோ. யோ கிராணி இங்கே வாடி. நீ அந்த பக்கமாக பாட்டி கிராணி பாட்டி. இந்த கிராணியே நமக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துரும் போல. பக்க கொண்டுருச்சு நமக்கு. கிராணி 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 என்ன பாசமான கிராணி. பாய் பாய் கிராணி. இவ்வளோ பாசமாக இருக்கா கிராணி. ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். இந்த கிஃப்ட்டு சூப்பராக இருக்கும். அதான் அவங்களுக்கு கிஃப்ட். 2 பேர் செத்தாங்க. ஆமாம், அப்போவே தாத்தா பின்னாடி சைலண்ட் கில்லருமே வருது பார்த்துட்டேன். அதனால தான் போட்டு சைலண்ட்டாக கிராணி ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஏதாச்சும் அவங்கள பண்ணிடுவோம். ஆனால் ஒரே இடத்துல 2 பேரையும் போட்டாச்சு. கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெண்டினா மாஸ்க் வேறு பார்த்து வச்சுருக்கோம். எங்கே? தான் அங்கே தான் இருந்துச்சு. ஸ்டெண்டினா மார்க் போட்டால் தான் அவங்க பாசம் பொழிஞ்சிடுவேன். அதுதான் போட்டு கோல்டன் கீயா? ஆமாம், நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சிச்சு. டைமண்டா? ஆமாம். ஹலோ பக்கு, அடிப்பேன் தொட்டு பாரு. கிராணி ஒரே இடத்துல அவன் மூஞ்சிலே போட்டுரும். அப்படியே மாசு கழட்டிடு, கிராணியும் உன்னை போட்டு தள்ளிடும். தெரியும், அதனால தான் பார்த்துருக்கேன். இந்த மாஸ்க் நம்மளுக்கு முன்னாடியே கிடச்சிருக்கணும். எல்லாரையும் ஏமாற்றிட்டு எஸ்கேப் பண்ணலாம். ஆமாம், இப்போ கிடச்சிருக்கு. பாட்டிங்க ஸ்டெண்டினா மாஸ்க் போட்டு இருக்கோன்னு வர மாட்டேங்கிறாங்களோ? இல்லை, வந்தானா பாசம் பொழிஞ்சிடுமே அவளுக்கு. அதனால் வர மாட்டேங்கிறேன், பார்த்துருக்கோம். இல்லை, அவள் எங்கே தான் இருக்கா? இப்போ தானே அவளை போட்டு தரணும். எப்படி அப்படியே அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துடுவான்னு நினச்சியா? அவளுக்கு இன்னொரு பவர் இருக்குண்ணா. தெரியும். கைஸ், இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஆனால் பார்த்தாலும் அடிச்சா போகிறாங்க. இந்த இருக்கு கைஸ் டோர் ஹேண்டில். ஸ்வேதா, நம்மளுக்கு கன்று கிடச்சிச்சுடி. போட்டு தள்ள போகிறோம். எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம். இப்போ மட்டும் கும்பலாக வர மாட்டாங்களே. ஆமாம், இப்போ மட்டும் எப்பப்போ கன் எடுக்கிறோமோ போய் ஒழிஞ்சுப்பாங்க. இங்கே கன் எடுத்துட்டாங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் இப்போது கேஸ் சிலிண்டரு பிளாஸ்மா கன்னும் தனித்தனியாக எடுப்போம். எனக்கு கிளாஸ் சிலிண்டர் ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து போட்டு தள்ளுறோம். கிராணி எங்கே இருக்க என் செல்லம்? ஏதோ ஒன்று போட்டு தள்ள போகிறது தானே. ஆமாம். என்ன சவுண்டு போடுறாங்க? விட்டுருவேன். அந்த சவுண்ட் இல்லைன்னா அவ்வளோதான், போட்டு முடிச்சுட்டு போய்ப்பாங்க. எட்ரா வேமா வாலே வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். 2 பேரா? போடு. ஐயோ, உள்ளே நம்ம சுற்றிட்டோம் கைஸ். கன்னும் போச்சு,
கைஸ் நான் I'm a top 0.1% player in Paper IO2 and I'm going to show you how to install it. Basically what you're going to want to do is கைஸ் ஆட் ஸ்கிப் பண்ணியாச்சு கைஸ் நான் போட்டிருப்பேன் கைஸ் அது என்ன நடுவில் நான் லைட்டாக மூவ் பண்ணதுனால இது வால் வந்துருச்சு அவங்க அது தெரிஞ்சுட்டு வாலே வா அப்படின்னுதாங்க நான் பார்த்துருணும் அவங்கள திருப்பி போய் கன் எடுத்துட்டு வரணும் ஏன் உன்னை போட்டு தள்ளிட்டியேனா இதான். ரொம்ப பாவம். எங்க கண்ணு இங்கே போட்டோம் கண்ணு உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க கைஸ் ஓ அவ்வளோதான் போச்சு. அதான் இருக்கும்போது மட்டும் ஸ்டெண்டினா மாஸ் இருக்குல்ல அது போனா வெயிட் கண்ணு முன்னாடி கிராணி போட்டா எப்படி இருந்தாலும் கண்ணை இப்போ போய் எடுத்துக்கலாம் குளியா கண்ணுக்கு இல்லை இதுக்குள்ள இந்த இதுக்குள்ள நல்ல வேலை கேஸ் சிலிண்டர் வேலை லோட் ஆகியிருக்கு இப்போ வரைக்கும் கன் யூஸ் பண்ணலாம் கிராணி இதான் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கன் ஏன் இங்க மட்டும் வந்துட்டு இருக்கான் கிராணிங்க வந்தப்பா ஹலோ பூ வாங்கலையா வாங்க நீ தானே லாஸ்ட் டைம் போட்டு போடு செத்துட்டான் இப்போ எல்லாருமே வருவாங்கல்லே போடு யோ கிராணி போடு ட்ராப் வேர்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா கிராண்ட் பார்ட் காது கேட்காதனால எங்கேயோ ஒழிஞ்சுன்னுப்பான் யோ கிளவா சொட்ட பண்ணேன்னு கூப்பிட்டு போய் வீட்டில் போய் பார்த்துன்னு ஒரு 2 அடி மூஞ்சிலேயே அடிச்சுன்னு வரலாம் ஹலோ பீட்டலு யோ பெரிய பூச்சி பெரியப்பா என்ன பெரிய பண்ணிட்ட அப்படின்னா நீ ஒரு பூச்சியா இல்லை ஜாக்கிரதையாக இருக்கணும் கீழே வேண்டாம் போடு கொய்யால உள்ள பிரிஞ்சிருச்சு எத்துட்டான் அப்பனா இனி வரவே மாட்டான் இவன் ஒரு வாட்டி செத்தானா போதும் வரவே மாட்டான் ஆனால் அந்த பசங்க இருக்காங்களே அவங்க செத்தா திருப்பி வந்துகிட்டே இருப்பாங்க அது எப்படின்னு தெரில ஆனால் பாபில் இது கீழே ரேட் பாய்சன் போட்டோம்னா அவன் திருப்பி வர மாட்டான் அப்பனா அது போட்டுட்டு எல்லாரும் கிடச்சிச்சு ரேட் பாய்சனு போடு அதுக்குள்ளே தான் கொண்டுட்டாங்களே போட சொல்லும் போது ஸ்டெண்டினா மாஸ்கர் போட மாட்டேன் இப்போ போட்டு இருக்க நம்ம எதுக்கும் ஜாக்கிரதைக்கு செஞ்சு நான் இப்போவே போட்டு வச்சுப்போம் ஏன்னா அவன் கொன்னது இப்போ திருப்பி வந்திருப்பாங்க போட்டு கொண்டுருவாங்க கிராணி இங்க இந்த மாஸ்க் போடும் போது தான் வர மாட்டேங்கிறாங்க கிராணி எங்க இருக்க ஆயா என்ன பெத்த ஆயா என்னது என்ன பெத்த ஆயான்னு சொன்னேன் கிராணியோட பேத்தியா இல்லை இல்லை அதாவது நீ கிராணியோட பேத்தியா இல்லை சும்மா சொன்னேன் உண்மையா சொல்லு சும்மா தான் சொன்னேன் என்னை பார்த்தா அப்படியே வாயான் அண்ணா உனக்கு தெரியுது ஆமாம் ஏ என்ன குழந்தையா ஆமாம் நீ ஒரு படிபா பயப்பட இந்த இருட்டில் வேற ஸ்டெண்டினா மாஸ்கர் போட்டு பாருங்க தாத்தாக்கு ஆல்ரெடி கண்ணு அதாவது என்ன தாத்தாக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாது இதில் இருட்டு வேறு நல்ல வேலை கைஸ் மாஸ்க் போட்டோம் இல்லைனா பக்கு வந்து பிடிச்சி அப்படியே ஒரே செகண்டில் போட்டுப்பான் ஹலோ கிராணி உன்னோட பேத்தி வந்துருக்கேன் பாரு என்ன பார்க்க மாட்டேங்கிறா ஏ லவ் வருது எச்சி வந்தே மத்தியா பேத்தி வந்திருக்கான்னு
லவ்வா வருது. இதான் ஹாட்டினா போடுது பாரு கிளவி. அதுக்கே சாகுற வயசு வந்துடுச்சு. அது எப்பயோ செத்துருக்கணும். எப்பயோ உயிரோடு இருக்கா. பிசாசை இப்படி சுத்திட்டு இருக்கு. தான் நம்ம 2 இது எடுத்தாச்சு. ஐயோ கீழே வந்துட்டோமே. திருப்பி போகலாம். கீழே விழுந்தே சாகுறோமே. இதான் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் லைஃப் தான் இருக்கு. அதுவும் போகாம பண்ணணும். அதிலே பார்த்துட்டேன். இதை கழட்டி போடணும் கீழே. பெயிண்டிங் ட்ராப், ஸ்க்ரூ டிரைவர் ட்ராப், ஸ்டெண்டினா மாஸ்க் ஆன். இப்போ போடு. ஐயோ ஸ்டெண்டினா மாஸ்கோட கீழே வந்துட்டோம். பாட்டி வேற பார்த்துட்டோம். என்ன கைஸ் அனிமேஷன் கூட வரல. ஒரே அடியா போட்டு அடிச்சுட்டா. அது கீழே விழுகும். ஆமாம் நம்ம கையில் வச்சுருந்தோம்ல. கையிலையா? ஆமாம் கையில் இப்படி தான் வச்சுருப்போம். ஐயோ பக்கு வாடா. எப்போல்லாம் பக்கு பார்க்குறேனோ எனக்கு பக்குன்னு வருது. ஏன் அவன் அடிச்சிருக்கான்? அவன் தான் எனக்கு மோஸ்ட் அடிச்சிருக்கான். இந்த பாபு எனக்கு மோஸ்ட் அடிச்சிருக்கான். உனக்கு பிடிக்காத? வாடா பக்கு. வந்துட்டான். நல்ல பையன் வந்துட்டான். நல்ல பையனா? உன்னை அடிச்சிட்டு இருக்கான். நல்ல பையன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒரு கெட்ட பொண்ணு. உன் தங்கச்சி நானு. அவனை நல்ல பையன், உன் தங்கச்சி கெட்ட பிள்ளை. சும்மா சொன்னேன். ஓகே கொச்சுக்காத. சரி நாம் அந்த இந்த கேமை ஜெயிக்க போகிறோம் கைஸ். அவன் மேலே வந்து அடுத்த செகண்ட் ராணி வந்து வா பேத்தி உனக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஒரே அடியாக போட்டு முடிச்சிட்டா கைஸ். பேத்தி வா. திருப்பியும் போட்டு தள்ளிட்டா கைஸ். நான் லெவலாக இங்கே ஸ்பான் ஆகிருக்கும். இந்த கன்னை ரீஃபில் பண்ணிட்டு இவங்கள ஒரு 2 போட்டால் தான் சரி போடுவாங்க. கன்னு எங்கே தொலைச்சோம்? ஐயோ கன்னை எங்கே தொலைச்சோன்னு மறந்துட்டேங்க. ஐயோ அண்ணே பாப்பா இப்போ என்ன பைத்தியக்காரி மாதிரி. ஆமாம் ஐயோ பக்கு லாடையில் எங்களுக்கு எல்லாருமே ஒரு கிஃப்ட் தரப்போம். ஒரு பெரிய கிஃப்ட். அது இந்த பொம்மை. ஐயோ நல்லா செத்துறான். இந்த சைட்லேருந்து இன்னொருத்தன் வந்துடும். கொஞ்ச நேரம் இங்கே யாரும் இருக்கக்கூடாது கைஸ். இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் காலி. வாடாவா வடிவா. ஆஹாவா ஐயோ தாத்தா. நம்ம யார்கிட்ட வேணாலும் அடி வாங்கிடலாம். ஆனால் தாத்தா கிட்ட அடி வாங்கினோம்னா ரொம்ப கேவலமாக போயிடும் கைஸ். இன்னும் அவுட் ஆகல. சரி நமக்கு திருப்பி எடுத்தாச்சு. நம்ம இன்னும் ஹேண்ட் பீல் தான் வேணும் நம்மளுக்கு. பாட்டி எங்கே இருக்குங்க பாட்டி? லவ்வா வருதா? இவ பாட்டியோட ஆர்த்தி அனிமேஷனை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்படுறா. பார்த்தா லவ்வா வரும்.
ஜம்ப் பண்ண அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லையே இது பண்ண கண்டுபிடிக்க மாட்டாங்களே. கண்டுபிடிப்பாங்க. இல்லை இது இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கும். ஜம்ப் பண்ணாது. ஆனாலும் அவங்க கண்டுபிடிக்க அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாஸ்க்கு கீழே போ வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. ஹலோ பேத்தி, நான் தான் பேத்தி. அண்ணா போனாங்க. லவ்வாக வருது அந்த பாட்டிக்கு. அப்படியே குளிச்சுட்டு போயிடுமாமா. இங்கே இதுமா டர்ட்டி ஃபேப்ரிக் எடுப்போம். நீ வேணா டோர் எஸ்கேப் பண்ணு, நான் ரோப் எஸ்கேப் பண்ணுறேன். ஆனால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம 2 ஹார்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது லைஃப்பில் என்ன பார்த்து அதை பார்த்து விளாடணும். இந்த பாட்டி வேற ட்ராப்பை வச்சுக்கிட்டு அப்படியே உடனே கீழேருந்து வருது பாரு. யாரா என் ட்ராப்பில் மாட்டினா என்ன வருது? இந்த பாட்டியா? லவ்வாக வரும். இப்போ அதை மட்டும் பாட்டு போகலாம். லவ்வாக வரல, விட்டுக்கிட்டே போகுது இந்த பாட்டி. என்ன நான் அதை எடுத்து வச்சிடும். நம்ம போய் இந்த டர்ட்டி ஃபேப்ரிக்கை க்ளீன் பண்ணிட்டு வரலாம். நான் பொம்மை வேற அதை காமிச்சு விட்டே இருக்கு. கைஸ் இதுக்கெல்லாமா கைஸ் போகும்? குதிச்ச தப்பா? தப்புன்னு சொல்கிறாங்க. என்ன கைஸ் எப்படி சுத்தம்? லைஃப் எல்லாமே போச்சா? எப்படி சுத்தம்னு தெரியல. பின்னாடி அவனும் வந்திருக்கான். ஐயோ இங்கே ஏதோ பண்ண போகிறாங்க. ஐயோ வீட்டில் வந்து நம்ம கொல்ல போகிறாங்க கைஸ். கிராணி உன் பேத்தி தான். நான் லவ்வாக வருவேன். இப்போ என்னாச்சு அந்த லவ்? ஐயோ கிராணி யாருன்னு தெரிஞ்சிச்சு. சரி கைஸ், இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா